அந்த 6வது படிக்கிற பொண்ணு வீட்டில் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவளோட தம்பி வந்திருக்கான். அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவன் நேராக வந்துட்டு, அக்கா நானும் வரைகிறேன், எனக்கு ஒரு ஷீட்டு கொடுங்கன்னு இருக்கான். சரி இவங்கன்னு ஒரு ஷீட்டை கிழிச்சு கொடுத்துருக்காங்க. அவன் ஒரு 3 முட்டை ஒன்று போட்டுட்டு அதில் ஏதோ கலர் கொடுத்துட்டு, அக்கா இது நல்லா இருக்குல்ல, இது செவத்தில் ஒட்டுங்க அப்படின்னு இருக்கான். டேய் இதை நிறுத்துற செவத்தில் ஒட்டுறது, இதை நீயே வச்சுக்க. இல்லை இது நீங்கள் செவத்தில் ஒட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். டே அழுவாத நீ நல்ல பையனாச்சே, இப்படிலாம் அழமாட்டியே, என்னாச்சு உனக்கு? சரி அக்கா உனக்கு வேற ஒரு பூ ஒன்று வரைஞ்சி தரேன், அதுக்கு நீ கலர் பண்ணு, அதை நம்ம ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ ஒன்று பெருசாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவன் கலர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேகமாக ஏதோ பண்ணிட்டு கிறுக்கிட்டு கொண்டாந்து அக்கா கிட்ட கொடுத்துருக்கான். அக்கா இதை ஒட்டுங்கன்றான். என்னடா கலர் கொடுக்க சொன்னா கிறுக்கி வச்சிருக்க? இல்லை நல்லா தான் இருக்கு, நீங்கள் ஒட்டுங்க. சரி நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்ல, அப்புறமா ஒட்டுறேன். இல்லை நீங்கள் இப்பயே ஒட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி இரு முதல்ல கீழே உன்னோட பேரை எழுதி கொடு அப்படின்னோடனே இவன் வாங்கி கீழே பேரை எழுதிட்டு உடனே கொடுத்துட்டு ஒட்டுங்கன்றான். சரின்னு எடுத்துட்டு இவங்களும் சோத்தில் ஒட்டியிருக்காங்க. ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அக்கா கிளாப் பண்ணியிருக்காங்க. இவனும் கிளாப் பண்ணிட்டு நல்லா இருக்குல்ல அக்கா, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓடிட்டு இருந்திருக்கான். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிராயிங் அப்படியே உத்து பார்த்துருக்கான். பார்த்துட்டு இல்லை இது நல்லா இல்லை, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்க போயிருக்கான். டே கிளிக்காத, என்னது கிளிக்கிற? இல்லை டிராயிங் நல்லா இல்லை, நல்லா இருக்கிற டிராயிங் மட்டும்தான் செவத்தில் ஒட்டுவாங்க, இந்த டிராயிங் நல்லா இல்லை, நீங்கள் ஒட்ட வேண்டாம், இதை எடுத்துருங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்து ரூமில் போயிட்டு எங்கேயோ பார்த்தபடியே உட்காந்து ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? சரி அவனுக்கு பிடிச்ச ஜூஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவன் தூங்கிட்டான். இவங்க நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஏன் தம்பி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இவங்களுக்கும் சரியாக தூக்கம் வரல, இவங்களுக்கும் மனசு ஒரு மாதிரி வேதனையாக இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு தம்பி வரைஞ்ச அந்த டிராயிங்கை எடுத்துகிட்டு தம்பியை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு தம்பியை ப்ரேயரில் விட்டுட்டு நேராக தம்பியோட கிளாஸுக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்கே சோத்தில் 2-3 அழகான டிராயிங் ஒட்டப்பட்டிருக்கு. இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள கிளாஸ் டீச்சர் வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மிஸ் உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன், ஏதா இருந்தாலும் ப்ரேயர் முடிட்டேன் அப்புறம் பார்க்கலாம், இப்போ கிளம்பு. மிஸ் இல்லை அதோட முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? தன்னோட தம்பி வரைஞ்ச டிராயிங் எடுத்து கொடுத்துட்டு இதை எப்படியாவது நீங்கள் அந்த வாலில் ஒட்டிடுறீங்களா, ஏன்னா இதை எப்படி ஒட்டுறதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியாமல் ரொம்ப திணறிட்டு இருக்கான்னு நேற்று நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. டீச்சரோட முகம் மொத்தமாக மாறிடுச்சு. நல்லா இருந்த டிராயிங் எடுத்து ஒட்டணும்னு நினச்ச எனக்கு மற்ற குழந்தைங்களோட மனசு தாழ்வு மனப்பான்மை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப சாரிம்மா, நீ உன் தம்பிக்கு மட்டும் நல்லது செய்யலை, எனக்கு சேர்த்து தான் நல்லா செஞ்சுருக்க. நீ ப்ரேயருக்கு போய் எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ரேயருக்கு போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இன்டர்வல் டைமில் நேராக வந்திருக்காங்க. அக்காவோட முகத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி, அக்கா உள்ளே வாங்க, நான் வரைஞ்ச டிராயிங் எங்கே இருக்குது பாருங்க அப்படின்னோடனே, நல்லா இருக்குல்லடா அப்படின்னு சொன்னோடனே எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு, அக்கா என்னோடது இருக்குது, நீங்கள் என்னதையும் பாருங்கன்னு இருக்காங்க. அப்போ தான் பார்த்துருக்காங்க எல்லா குழந்தைங்களோட டிராயிங்கும் அங்கே ஒட்டப்பட்டிருக்கு. தன்னோட தம்பியோட மகிழ்ச்சியை மட்டும் பார்க்க வந்த இந்த அக்காவுக்கு அத்தனை தம்பி தங்கச்சிங்களோட மகிழ்ச்சியை பார்த்தோன்னே அந்த நாள் பூரா அவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்காங்க. குழந்தைங்களோட மனசு ரொம்ப மென்மையானது, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எந்த காரணத்துக்காகவும் குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.